அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிவியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது சயின்ஸ் பகுதியில் ஏற்கனவே குறிப்பாக ரீசண்டாக லாஸ்ட் ஜனவரி மந்த் அதுக்கு பிஃபோரில் நடந்த ரீசண்டாக டிஎன்பிசி தேர்வாணையம் கண்டக்ட் பண்ண பல்வேறு தேர்வுகளிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 43 சயின்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டினை ரீசன்ட் கொஸ்டினை நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சயின்ஸ் பகுதியை பொறுத்தவரையும் எந்த ஏரியாவிலேருந்து கேட்குறாங்க அப்படின்றத நம்மளால் நிச்சயமாக ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது. ஆனாலும் கூட சிலபஸ் படி பார்த்திங்கன்னா சில பகுதிகள் நிச்சயமாக இந்தந்த ஏரியாவிலேருந்து ஒவ்வொரு ஆண்டும் கேட்குறாங்க அப்படின்றத நம்ம முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4, குரூப் 2A அண்ட் குரூப் 1 எக்ஸாமுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். முதல் கேள்வி, உலோகவியல் செயல்முறையில் உள்ள கீழ்கண்ட படிகளை சரியாக அடுக்குகன்னு கேட்டிருக்காங்க. உலோகவியல் செயல்முறையில் உள்ள கீழ்கண்ட படிகளை சரியாக அடுக்குக. ஸோ உலோகத்தை தூய்மையாக்கல் என்ற தலைப்பில் இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா 1 தாதுக்களை அடர்ப்பிக்கணும். ஸோ உலோகவியல் செயல்முறையில் ஃபஸ்ட்டு வருது தாதுக்களை அடர்ப்பித்தல், 10th லெசனில் வரும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 10th சயின்ஸ் புக்கில் இருக்குது உலோகவியல் டாப்பிக்கு. உலோகவியல் செயல்முறையில் 1 தாதுக்களை அடர்ப்பித்தல், 2 பண்படா உலோகத்தை உருவாக்குதல், 3 உலோகத்தை தூய்மையாக்குதல். அப்போ உலோக செயல்முறையில் சரியான காலவரிசை ஆப்ஷன் பாம்பே. இரண்டாவது கேள்வி, கொடுக்கப்பட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட அளவு திறனை வழங்கும் குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட ஒளி மூலத்தின் செறிவு கேண்டிலா எனப்படும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கேண்டிலானா எவ்வளோ அப்படின்றத நம்ம படிச்சிருப்போங்க. ஸோ இது எங்கன்னா 10th பிசிக்ஸில் இருக்குது. கொடுக்கப்பட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட அளவு திறனை வழங்கும் குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட ஒளி மூலத்தின் செறிவு என்னன்னு சொல்லலாம், கேண்டிலா. அடுத்து, மிதக்கும் பொருளின் மீது திரவம் செயல்படுத்தும் மேல்நோக்கு விசை பயான் போர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மிதப்பு விசை, கப்பல் மிதப்பு விசை ரிலேட்டடானது. இதுவும் 6 to 10க்குள்ளே, குறிப்பாக 8th to 9th தான் இருக்கும் இந்த மிதப்பு விசை ரிலேட்டடான ஒரு டாப்பிக்கு. தெளிவாக பார்த்துக்காங்க. ஸோ மிதக்கும் பொருளின் மீது திரவம் செயல்படுத்தும் மேல்நோக்கு விசை என்பது பயான் போர்ஸ், அதாவது மிதப்பு விசைன்னு சொல்லலாம். அதற்கடுத்து மின்னழுத்தம் அல்லது மின்னழுத்த வேறுபாட்டின் SI அலகு. ஸோ இந்த மாதிரி எளிமையான கேள்வி, யூனிட்ஸ் ஃபிசிக்ஸ் டாப்பிக்காக ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக அதிலேருந்து ஒரு யூனிட் அலகுகள்லேருந்து ஒரு கேள்வி நிச்சயமாக இடம்பெற்றிருக்கும். அதனால் யூனிட்டாக இருக்குது 6லேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் தெளிவாக ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. மின்னழுத்தம் அல்லது மின்னழுத்த வேறுபாட்டின் SI அலகு எதுன்னு பார்த்தீங்கன்னா வோல்ட். இருபுறமும் குழிந்த தட்டு வடிவ அமைப்பை கொண்ட செல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே எரித்ரோசைட்டுகள் தான் சரியான விடை. எரித்ரோசைட்டுகள்னால் இரத்த சிவப்பணுக்கள்னு சொல்லலாம். தமிழில் இரத்த சிவப்பணுக்கள். இருபுறமும் குழிந்த இரத்த வடிவ அமைப்பு கொண்ட செல் எரித்ரோசைட்டுகள். இந்த ரத்தம் தொடர்பான ஒரு டாபிக் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக எல்லா போட்டித் தேர்வுலையும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அப் டு குரூப் 1 வரையும் பார்த்திங்கன்னா குரூப் 4லேருந்து எல்லா தேர்வுலையும் பிளட் ரிலேஷன், அதாவது ரத்தத்தை கண்டுபிடிஞ்சவங்க, ரத்த வகைகளை கண்டறிந்தவர்கள் யார்கள், அடுத்து அதற்குரிய டைப்ஸை கேட்பாங்க. அதுக்கு ரத்த வெள்ளையணுக்களில் குறிப்பாக ரத்தத்தின் வகைகள்லையும் கேட்டிருக்காங்க. இங்கே இருபுறமும் குழிந்த தட்டு வடிவ அமைப்பை கொண்ட செல் எதுனா எரித்ரோசைட்டுகள். ஸோ இந்த டாபிக் இருக்கக்கூடியது குறிப்பாக பார்த்திங்கன்னா 9th 10th இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 8th 6thலேயே பேசிக்காக இருக்கும். குறிப்பாக 9th 10th 11th and 12th பிளட் ரிலேஷன்ஸ், அதாவது ரத்தம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கு 11th இருந்தாலும் சரி 12th இருந்தாலும் சரி அந்த டாப்பிக்கு தெளிவாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் 100% அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா தேர்வுகளும் நம்ம அட்டென்ட் பண்ணலாம். அடுத்து, அமில ஊடகத்தில் பீனோப்தலின் என்பது எது? அமில ஊடகத்தில் பீனாப்தலின் என்ன பண்ணால் கலர்லெஸ்ஸாக இருக்கும், நிறமற்றது. அதாவது இது பார்த்திங்கன்னா 10th அமிலங்கள் காரங்கள் டாபிக் இருக்குது. அமிலத்தில் பினாப்தலின் சேர்த்தா என்னவா மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறமற்றதாக இருக்கும். 10th புக்கு 10th சயின்ஸ் புக்கில் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து, முதன்மை உரங்கள் பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். முதன்மை உரங்கள்னாவே NPK சிம்பிளாகவும் சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க. முதன்மை உரங்கள் என்பது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், K. இவை அனைத்துமே சரி. அடுத்து, கணையத்தின் கைமோட்ரிப்சினில் காணப்படும் மூலக்கூறு எது? கணையம்
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் டாப்பிக்கில் வரக்கூடிய இடத்துல தான் இருக்கும். கணையத்தில் லாங்கர்கான் திட்டுகள் இருக்குது. லாங்கர்கான் திட்டுகள் ஆல்பா பீட்டா காமா டெல்டா 4 வகையான செல்கள் இருக்கும். ஆல்பா செல் குளுக்கோகோன் ஹார்மோனியம், பீட்டா செல் இன்சுலின் ஹார்மோனியஸ் இருக்கும். இது ரிலேட்டடான கேள்வி வந்து ஆல்ரெடி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அப்போ கணைய டாப்பிக்கில் தெளிவாக படிக்கணும். ஹார்மோன்கள் டாபிக் சயின்ஸில் ஹார்மோன்கள் டாபிக் குறிப்பாக ஜுவாலஜியில் தெளிவாக படிச்சிருக்கணும். அந்த டாப்பிக்கை பொறுத்து நிச்சயமாக ஒரு கேள்வி இடம்பெற்றிருக்கும். அப்போ கணையத்தின் கைமோட்ரிப்சினில் காணப்படும் மூலக்கூறு எது? கைமோட்ரிப்சினில் காணப்படும் மூலக்கூறு புரோட்டீன் தாங்க இருக்குது, புரதம். அடுத்த கேள்வி 154. வாஸ்குலார் பூவா கேள்வி நம்பர் அதில் இருக்கிறத சொல்லிட்டேன். வாஸ்குலார் பூவா தாவரங்கள் என்று அறியப்படும் தாவர குழுமம் எது? வாஸ்குலார் பூவா தாவரங்கள். பூவா தாவரனாவே அது டெரிட்டோபைட்டுகள் தான். வாஸ்குலார் பூவா தாவரம் கூடுதலாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பூவா தாவரம். ஜிம்னோஸ்பெர்ம்னா திறந்த விதை தாவரம், ஆஞ்சியோஸ்பெர்ம்னா மூடிய விதை தாவரம். ஸோ இங்கே டெரிட்டோபைட்டுகள் என்பது பூவா தாவரங்கள். வாஸ்குலார் பூவா தாவரங்கள் என்று அழைக்கப்படுவது டெரிட்டோபைட்டுகள். அப்போ ஜிம்னோஸ்பெர்ம், டெரிட்டோபைட்டுகள் ரிலேட்டடாக ஒரு கேள்வி இருக்கும். ஸோ நம்ம இந்த டாப்பிக்கெல்லாம் சிலபஸ் படி ஆஸ் பர் டிஎன்பிசி தேர்வாணையம் வெளியிட்டுள்ள சிலபஸ் படி இருக்கக்கூடிய டாபிக் தான். ஸோ இது ரிலேட்டடான இருக்கக்கூடிய சிலபஸை 6 to 12 வரையும் இருக்கக்கூடிய டாப்பிக்கை தெளிவாக படிச்சுக்கோங்க. குரூப் 4 இருந்தால் 6 to 10 வரையும் கம்பல்சரி இந்த டாப்பிக்கில் நம்ம தெளிவாக படிச்சிருக்கணும், ரிவிஷன் பண்ணியிருக்கணும். சயின்ஸ் பகுதியை பொறுத்தவரையும் தொடர்ந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் குறிப்பாக சயின்ஸில் வந்து எந்தெந்த இப்போ ஒவ்வொரு டாப்பிக்கள் பிளட் டாபிக் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அடுத்து இந்த ஜிம்னோஸ்பெர்ம் ஆஞ்சியோஸ்பெர்ம் ரிலேட்டடாக எப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ள ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்கணும். அதுக்கு நம்ம ஒலிம்பியா அகாடமி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரெகுலராக வந்து அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் சயின்ஸ் பகுதியிலேருந்து ப்ரீவியஸ் கொஸ்டினை நம்ம பார்க்க போகிறோங்க. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட தொடர்களிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கும்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிகே கொஸ்டினில் வந்து இருக்குது, அது அப்படியே கட் ஆகிட்டு இருக்குது எடிட் போடும்போது. தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில்னாவே மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக இருக்கிறது நீலகிரி மாவட்டம். அதே பாலின விகிதம் அதிகமாக இருக்கிற மாவட்டம்னா நீலகிரி மாவட்டம். தமிழ்நாட்டின் மக்கள் தொகை குறைவாக இருக்கிற மாவட்டம் நீலகிரி மாவட்டம். அடுத்து, காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு. நமக்கு டிசீசஸ் டாபிக், நோய்கள் டாபிக் இருக்கும். அதே பாக்டீரியாவால் ஏற்படும் நோய்கள், வைரஸால் ஏற்படும் நோய்கள், பூஞ்சைகளானால் ஏற்படும் நோய்கள், அடுத்து புரோட்டோசோவால் ஏற்படும் நோய்கள். இந்த டாப்பிக்கை பொறுத்தவரை தெளிவாக சிலபஸில் கொடுத்துருப்பாங்க நோய்கள் டாப்பிக்கு. அதை தெளிவாக படிச்சுன்னா ஒரு கேள்வி அட்டன் பண்ணலாம். அப்போ காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு லங்ஸ், நுரையீரல் தான். அடுத்த கேள்வி, ஒரு கப்பல் சமநிலையில் இருக்க வேண்டுமேயானால் அக்கப்பலின் மிதவை காப்பு மையம் எங்கே இருக்க வேண்டும்? இது பார்த்திங்கன்னா இதுவும் பயான் போர்ஸில் வந்து மிதத்தல் விசையில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். இது ரிலேட்டடாக நம்ம 2 கேள்வியை பார்த்துருக்கோம். மேலே மிதப்பு விசையை பற்றி பார்த்துங்க. இங்கே அந்த மிதத்தல் விசையில் இருக்கக்கூடிய கப்பல் எப்படி சமநிலையில் மிதக்குது, அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கப்பல் சமநிலையில் இருக்க வேண்டுமேயானால் அக்கப்பலின் மிதவை காப்பு மையம் எங்கே இருக்க வேண்டும்னா ஈர்ப்பு மையத்திற்கு மேல் இருக்க வேண்டும், அபோவ் தி சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கப்பல் ரிலேட்டடாக குறிப்பாக பயான் போர்ஸ், மிதத்தல் விசைன்னு சொல்லுவாங்க. இந்த மிதப்பு விசை ரிலேட்டடாகவே 2 கேள்வி நம்ம இதுவரை பார்த்துக்கோங்க. அடுத்து, பீங்கான் மின்காப்புகளின் வெப்ப குணகத்தின் மதிப்பு. பீங்கான் மின் காப்புகளின் வெப்ப குணகத்தின் மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா முடிவில்லா, இன்ஃபினிட்டிவ். அடுத்து, கீழ்கண்டவற்றுள் கிருமி நாசினி மருந்து எது? கீழ்கண்டவற்றுள் கிருமி நாசினி மருந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. டிடிடினா டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். ஃபுல் ஃபார்மும் கேட்டிருக்காங்க. டிடிடிக்கான விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். பூச்சிக்கொல்லிகள் பெஸ்டிசைட்ஸ் டாபிக் வந்து நமக்கு சிலபஸில் இருக்குது, டிஎன்பிசி சிலபஸில் பார்த்துக்கோங்க. அடுத்து, கீழ்கண்ட வாக்கியங்களில் KMNO4க்கு மிக பொருத்தமானது எதுன்னு கேட்டிருக்காங்க. KMNO4னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட்னு சொல்லுவாங்க சயின்ஸ் நேமு. கீழ்கண்ட வாக்கியம் கெமிக்கல் நேம் வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட், ஃபார்முலா வந்து KMNO4. KMNO4க்கு பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக்கு மிக பொருத்தமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா
இது ஒரு வலிமையான ஆக்சிஜனேற்ற காரணி. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் என்பது ஒரு வலிமையான ஆக்சிஜனேற்ற காரணி. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் யூசர்ஸை பார்த்துருப்போங்க, அது எப்படி வினைபுரியுதுன்னு பார்த்துருக்கோம். இதை டைரக்ட் எப்படி கேட்டிருக்காங்க, அதனுடைய மிக பொருத்தமானதுன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு வலிமையான ஆக்சிஜனேற்ற காரணி. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் பூஞ்சையை பற்றிய உண்மை எது? அவைகள். ஸோ பூஞ்சைகள் டாபிக்கு, பூஞ்சைகள், வைரஸ்கள், அடுத்து பாக்டீரியா, இந்த டாபிக் கண்டிப்பாக சிலபஸில் இருக்குது. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்டவற்றில் பூஞ்சையை பற்றிய உண்மை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பூஞ்சையை பற்றிய உண்மை எதுனா, இது வந்து எட்டிரோட்ராபிக் தாவரங்கள். பூஞ்சை என்பது எட்டிரோட்ராபிக் தாவரங்கள். சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்து ரிப்பீட் ஆயிருக்கு. பெண் கருவுறுதல் ஏறக்குறைய காலம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பெண் கருவுறுதல் நடைபெறும் நாள், அதாவது மாதவிடாயிலிருந்து 15லேருந்து 19வது நாள் வந்து பெண் வந்து கருவுருவாங்க. இந்த பாலின பெருக்கம் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் பாலின பெருக்கம் டாபிக் ஆஸ் பர் சிலபஸ் படி இருக்குது. பெண் கருவுறுதல் ஏறக்குறைய நடைபெறும் நாள் மாதவிடாய் நடந்ததிலிருந்து 15லேருந்து 19வது நாளில் பெண் கருவுறுதல் நடைபெறும். அடுத்து உயிர்ச்சத்து விட்டமின் ஏ குறைபாடு எது? உயிர்ச்சத்து விட்டமின் ஏ குறைபாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விட்டமின் ஏ குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய் நம்ம பேசிக்காக படிச்சிருப்போங்க, 6th இருக்குது. விட்டமின் ஏ குறைபாட்டில் ஏற்படக்கூடிய நோய் வந்து மாலைக்கண் நோய். அடுத்த கேள்வி, எந்த விவசாய வகை ஜிம்மிங் என்று அழைக்கப்படுகிறது? எந்த விவசாய வகை ஜிம்மிங் என்று அழைக்கப்படுகிறதுனா, இடப்பெயர்வு சாகுபடி, ஷிஃப்டிங் கல்டிவேஷனை தான் ஜிம்மிங் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து கீழ்கண்டவற்றுள் உயிர்காக்கும் மரம் என அழைக்கப்படுவது எது? உயிர்காக்கும் மரம் என அழைக்கப்படுவது தென்னை. மனிதனின் காதுகளால் உணரப்படும் ஒலியின் அதிர்வெண் ஃப்ரீக்குவென்சி எவ்வளோ நம்ம ஹியூமனால் கேட்க முடியும்னா, சவுண்டு வந்து 20லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வந்து நம்மளால் கேட்க முடியும். அடுத்து கீழ்கண்ட சேர்மத்தில் நொதியுப்பு என்று அழைக்கப்படுவது எது? நொதியுப்பு என்று அழைக்கப்படுவது சோடியம் பைகார்பனேட். நொதியுப்பு என்று அழைக்கப்படுவது சோடியம் பைகார்பனேட், NaHCO3. சோடியம் பைகார்பனேட் இல்லைனா கெமிக்கல் நேம் கேட்கலாம், அல்லது கெமிக்கல் ஃபார்முலா கேட்பாங்க, பார்த்துக்காங்க. நொதியுப்பு என்று அழைக்கப்படுவது சோடியம் பைகார்பனேட். அடுத்தது கீழ்கண்டவற்றில் மயக்க மருந்தாக பயன்படுவது எது? கீழ்கண்டவற்றில் மயக்க மருந்தாக பயன் தருவது எதுனா, கரியமில வாயு கிடையாது, எத்திலின் கிடையாது, அமோனியா கிடையாது. குளோரோஃபார்ம் CHCl3, குளோரோஃபார்முடைய கெமிக்கல் ஃபார்முலா CHCl3. இதுதான் வந்து மயக்க மருந்தாக பயன் தருகிறது இந்த ஆப்ஷனில். ஸோ இந்த குளோரோஃபார்மை பொறுத்தவரையும் தற்போது வந்து பயன்படுத்துறது கிடையாது. இது வந்து உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால தற்போது மெடிக்கலில் வந்து இந்த குளோரோஃபார்மை யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ குளோரோஃபார்ம் மயக்க மருந்தாக பயன்படுது குளோரோஃபார்ம் தற்போது பயன்படுத்துவது கிடையாது. இதனுடைய ஃபார்முலா CHCl3. அடுத்து நீட்டத்தின் எந்த பண்பு அதை விதையுறையுடைய தாவரங்களில் சார்ந்து இருக்கிறது? நீட்டத்தின் எந்த பண்புனா வெசல்ஸ் உடைய சைலம். நீட்டத்தின் எந்த பண்பு அதை விதையுடைய தாவரங்களில் வந்து சார்ந்து இருக்கிறதுனா வெசல்ஸ் உடைய சைலம் தான். பாட்னி கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் பாட்னினாவே கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும். அதுக்கு தான் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்கும்போது இந்தந்த டாபிக், குறிப்பாக ஆஞ்சியோஸ்பெர்ம், ஜிம்னோஸ்பெர்மு, அடுத்து டெரிட்டோபைட்டுகள், இது எல்லாமே இந்த டாபிக் எல்லாமே தெளிவாக படிக்கணும். அதிலேருந்து அதாவது வரி வரியாக படித்து அதை க்ளீனாக ரீகால் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஏரியாவிலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும், பார்த்துக்காங்க. அப்போ நீட்டத்தின் எந்த பண்பு அதை விதையுறையுடைய தாவரங்கள் சார்ந்திருக்கிறதுனா வெசல்ஸ் உடைய சைலம். அடுத்த கேள்வி, தாமரையின் தாவர இருசொல் பெயரை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. சயின்ஸ் நேம் கேட்டிருக்காங்க. தாமரையுடைய சயின்ஸ் நேம் நம்ம புத்தகத்தில் தெளிவாக இருக்கும். ஸோ தாமரையின் தாவரவியல் பெயர் வந்து நீலமியம் ஸ்பீசியோசம். தாமரையின் தாவரவியல் பெயர் நீலமியம் ஸ்பீசியோசம். ஈமோபிலியா என்கிற இரத்த ஒழுகல் நோய் எதனால் ஏற்படுகிறது? ஈமோபிலியா என்ற இரத்த ஒழுகல் நோய் வந்து பார்த்திங்கன்னா திடீர் மாற்றம் மூலம், அதாவது என்ன சொல்லணும்னா மியூட்டன்ட் ஜீன் மூலமாக ஏற்படுகிறது ஈமோபிலியா.
சர்வதேச மரபு பொறியியல் மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல் மையம் யுஎன்ஓவால் உருவாக்கப்பட்டது. இந்த மையம் அமைந்துள்ள நகரம் எங்குள்ளது? சர்வதேச மரபு பொறியியல் மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல் மையம் யுஎன்ஓவால் உருவாக்கப்பட்டது. இந்த மையம் அமைந்துள்ள நகரம் எங்குள்ளதுன்னா புதுடெல்லியில் உள்ளது. புதுடெல்லினாவே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து அமைந்துள்ள இடமும் புதுடெல்லி தான். அதுக்கடுத்து இயற்பியல் ஆய்வகம் அமைந்துள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகம் அமைந்துள்ள இடமும் புதுடெல்லி தான். உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடமும் புதுடெல்லி தான். பார்த்துக்கோங்க. அடுத்து பொறுத்துக. சார்லஸ் டார்வின் பரிணாம கோட்பாடு சொல்லியிருப்பார். கிரிகர் மெண்டல்னா மரபியல். ராபர்ட் கோச் நவீன நுண்ணுயிரியல் தந்தைன்னு சொல்ல ராபர்ட் கோச். கிளாட் பெர்னார்டு உடற்செயலியல். சரியான ஆப்ஷன் ஏ. டவுன் சிண்ட்ரோம் தோன்ற குரோமோசோமில் ஏற்படும் பகுதி மாற்ற நிலையை கண்டுபிடிக்கவும். இது வந்து 11th and 12th எடுத்திருப்பாங்க. குறிப்பாக ஏன்னு கேட்டிங்கன்னா 10th வரையும் நம்ம இந்த கேள்வியை பார்த்துருக்க மாட்டோங்க. குரோமோசோம்களில் ஏற்படைய குறைபாடுகளை பார்ப்போங்க. அது வந்து 11th and 12th இருக்குது ஜுவாலஜி டாப்பிக்கில். அப்போ டவுன் சிண்ட்ரோம் என்ற குரோமோசோமில் ஏற்படும் பகுதி மாற்ற நிலையை கண்டுபிடிக்கிறதுனா 2n+1. அடுத்து அமோனியாக்குதலில் ஈடுபடும் பாக்டீரியா. அமோனியாக்கு பாக்டீரியா எதுனாவே பேசிலஸ் ரமோசஸ். நம்ம படிச்சிருப்போங்க, ஒரு 10th லெவல்லே இருக்குது. அமோனியாக்குதலில் ஈடுபடும் பாக்டீரியா எதுனா பேசிலஸ் ரமோசஸ். அடுத்து கீழ்காண்பவற்றுள் எது எவை சரியானது? அணுக்கரு உலைகளில் நியூட்ரான் மட்டுப்படுத்தி அல்லது தனிப்பான்களாக செயல்படும் தனிமங்கள் எத்தகைய தன்மையை கொண்டிருக்க வேண்டும்? அணுக்கரு உலையில் நியூட்ரான் மட்டுப்படுத்தியாக இருக்கக்கூடியவை அல்லது தனிப்பான்களாக இருக்கக்கூடியவை செயல்படும் தனிமங்கள் எத்தகைய தன்மையை கொண்டிருக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா, குறைந்த அணு எண்ணறையும் நியூட்ரான் உட்கவரும் குறுக்கீட்டு பரப்பு குறைந்த அளவு கொண்டவையாக இருக்க வேண்டும். அப்போது அணுக்கரு உலையில் நியூட்ரான் மட்டுப்படுத்திகளாக செயல்படுபவை எப்படி இருக்குன்னா குறைந்த அணு எடை கொண்டவையாக இருக்க வேண்டும். நியூட்ரான் உட்கவரும் குறுக்குவெட்டு பரப்பு குறைந்த அளவு கொண்டவையாக இருக்க வேண்டும். அடுத்த கேள்வி, ஈர்ப்பு அலைகள் எவ்வாறு உருவாகின்றன? ஈர்ப்பு அலைகளை பொறுத்தவரையும் 2 கருந்துளைகளுக்கு இடையிலான மோதலில் இருந்து ஏற்படுகின்றன. ஈர்ப்பு அலைகள் 2 கருந்துளைகளுக்கு இடையிலான மோதலிலிருந்து தான் உருவாகிறது. அடுத்து ஜப்பானிய இயற்பியலாளர்களால் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட யுரேனியம் ஐசோடோப்பின் அணு எண் மற்றும் நிறை எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஒரு கெமிஸ்ட்ரி கொஸ்டின் தான். ஜப்பானிய சயின்டிஸ்ட் வந்து குறிப்பாக சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யுரேனியம் ஐசோடோப்பினுடைய புதிய அணு எண் நிறை எண்ணை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த யுரேனியம் ஐசோடோப்புடைய அணு எண் 92, நிறை எண் வந்து பார்த்திங்கன்னா 241. அடுத்து உயிர் சிதைவு செயல்முறை காற்று நிலை சுவாசம் அல்லது காற்றில்லா சுவாசம் ஆகியவற்றின் முன்னிலையில் உயிர் பொருளை உடைப்பது எது? அப்போ உயிர் சிதைவுனாவே அது காற்றில்லா செயல்முறையில் தான் நடைபெறக்கூடியது. CH2O கியூஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் மீத்தேன் கேஸ் வெளியினா உயிர் சிதைவு செயல்முறை. அப்போ அது எந்த செயல்முறையில் நடைபெறுனா காற்றில்லா ஏரோபிக் ப்ராசஸ் முறையில் தான் நடைபெறுகிறது. காற்றில்லா சுவாசம் காற்றுள்ள சுவாசம் நம்ம படிச்சிருப்போங்க, புக்கில் இருக்குது, 6th to 10th இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ அந்த காற்றில்லா செயல்முறையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பின்வருவனற்றுள் எந்த வேதிப்பொருளானது சமையல் எரிவாயு உருளைகளில் அடைக்கப்படும் எரிவாயுவில் சேர்க்கப்படுது? இது ரிப்பீட்டடாக ஒரு கேள்வி கேட்கக்கூடியது. LPG கேஸில் வாசனை நம்ம உணரக்கூடியதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தில் மெர்காப்டன். இது ஒரு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி கூட TNPSC தேர்வாணையத்தில். அடுத்து கூற்று காரணம் ஒன்று கேட்டிருக்காங்க. கூற்று வளிமண்டல சுழற்சி பல்வேறு அளவுகளினால் ஆன காற்று சுழிகளால் வகைப்படுத்தப்படும். காரணம் வளிமண்டலத்தில் மாசுக்களை கரைப்பதிலும் கடத்துவதிலும் வளிமண்டல காற்று சுழிகள் முதன்மை பங்கு வகிக்கின்றன. இதில் கூற்றும் மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். வகைப்பாட்டியலின் படிநிலைகளில் கீழ்நிலையில் உள்ள அலகு எது? வகைப்பாட்டியலின் படிநிலையில் வந்து மேல்நிலையில் இருக்கிறது பேரினம்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கிறது அடிப்படை வகைப்பாட்டின் அடிப்படை அலகு சிற்றினம்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே வகைப்பாட்டின் அடிப்படை அலகு என்று கேட்டிருக்காங்க சிற்றினன்றும். இப்போ கீழ்நிலையில் எது இருக்குன்னு கேட்டிருக்காங்க.
இதுவும் ஒரு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். வகைப்பாட்டியலின் படிநிலையில் கீழ்நிலையில் உள்ள அலகு எது? சிற்றினம். மேல்நிலையில் இருக்கிறது பேரினம். அடுத்த கேள்வி, காசா அசார் கருங்காய்ச்சல் கீழ்கண்டவற்றில் எவற்றால் உண்டாகிறது? காசா அசார் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்மோனியா டோனவானியில் ஏற்பட்டு காசா அசார். குறிப்பாக நோய்கள் டாபிக், பாக்டீரியா நோய்கள், வைரஸ் நோய்கள், அடுத்து புரோட்டோசோவா நோய்கள், பூஞ்சைகள் நோய்கள், இது எல்லாமே வந்து இந்த டாபிக் வந்து சயின்ஸ் பகுதியில் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த நோய்கள் டாப்பிக்லேருந்து ஒரு கேள்வி நிச்சயமாக இருக்கும். காசா அசார் கருங்காய்ச்சல் எதனால் ஏற்படுகிறதுனா லீஸ்மோனியா டோனவானியால் ஏற்படுகிறது. அடுத்து, பின்வருவனற்றில் எது லூயிஸ் அமிலம் இல்லை? அமோனியா, லூயிஸ் அமோனியம் கிடையாது. அதே BF3, AlCl3, BH3 இது 3 வந்து லூயிஸ் அமிலத்தில் இருக்கும். NH3 வந்து லூயிஸ் அமிலத்தில் வராது. அடுத்த கேள்வி, நல்ல உரம் காரத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். காரணம், சிறிது காரத்தன்மை கொண்ட மண் தாவரங்களின் வளர்ச்சிக்கு கட்டாயம் தேவை. கூற்று என்ன? நல்ல உரம் காரத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். சரி. காரணம், சிறிது காரத்தன்மை கொண்ட மண் தாவரங்களின் வளர்ச்சிக்கு கட்டாயம் தேவை. அப்போ கூற்று மற்றும் காரணம் சரி. அடுத்து, டேஸ் டேஸ் அலைவரிசையில் டிவி நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. டேஸ் டேஸ் அலைவரிசையில் வந்து பார்த்திங்கன்னா டிவி நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. என்னென்னா VHF UHF என்ற அலைவரிசையில் தான் வந்து டிவி நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய பல்வேறு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இந்த அலைவரிசையில் தான் ஒளிபரத்துகிறாங்க. ஃப்ரீக்குவன்சி ரிலேட்டடான ஒரு டாபிக், ஒரு கேள்வியும் கூட ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்தா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் பகுதியில் ஏற்கனவே ரீசெண்டாகிலேருந்து ப்ரீவியஸ் கேட்ட எல்லா பகுதியும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய கேள்விகளை நாம் ரெகுலராக பார்க்க போகிறோங்க. அதனால் வீடியோஸை முழுமையாக பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.